நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா, கேஸ் ட்ரபிள். வயிறு உப்புசமா இருக்கு. வயித்துல காத்து இருக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் நெஞ்சுக்கு கீழ அப்படியே வயிறு ஸ்டார்ட் ஆகுது. பெருசா இருக்கிற மாரி இருக்கு மேம். காலையில எந்திரிச்சு நான் மோஷன் போயிட்டேன்னா வயிறு கொஞ்சம் குறையுது. ஆனா நேரம் ஆக ஆக காலை உணவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வயிறு உப்புசமாக ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரலாம். அடுத்ததாக இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைங்க. நீண்ட நாளா எனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும், அவர்களுக்குமே இந்த வாயு தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்ற விஷயம் அகட்டுவாய் அகற்றி அப்படின்னு சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகை இருக்கு. நான் சாப்பிடக்கூடிய உணவு என்னங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ் ட்ரபிள் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறவங்க கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு இந்த நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வராது, கேஸ்ட்ரைட்டிஸ் வராது, அதே மாதிரி வயிறு உப்புசம் இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு 3 வேளை இதை பயன்படுத்துங்களேன். கேஸ் ட்ரபிளோ இல்லை வயிறு எரிச்சலோ ஆசிட் ரிஃப்ளக்ஸோ காணாமலே போயிடும். என்னென்ன தேவைன்னா, இந்த பவுடர் எப்பவுமே உங்ககிட்ட வச்சுக்கோங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா, கேஸ் ட்ரபிள். வயிறு உப்புசமாக இருக்குது, வயிற்றில் காற்று இருக்கிற மாதிரி இருக்குது. என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் நெஞ்சுக்கு கீழே அப்படியே வயிறு ஸ்டார்ட் ஆகுது. பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது மேம். காலையில் எந்திரிச்சு நான் மோஷன் போயிட்டேன்னா வயிறு கொஞ்சம் குறையுது. ஆனால் நேரம் ஆக ஆக காலை உணவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வயிறு உப்புசமாக ஆரம்பிச்சிருது. ஸோ அடுத்தடுத்து என்ன ஆகுதுன்னா, அது தினம் முழுவதும் வயிறு பெருசாகுது. இதில் ஒருத்தர் சொன்னார், மேடம் நான் காலையில் ஷர்ட் போடுறேன் நார்மலாக இருக்குது, அதுவும் மதியத்துக்கு மேலே நான் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் அப்படியே டைட் ஆகுறது நான் நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு உப்புசமாயிடுது. உணவும் நான் ஒன்றும் அவ்வளோவா சாப்பிட்றது கிடையாது. இந்த வயிற்றில் இந்த கேஸ் உற்பத்தி ஆகிறதுனாலேயே எனக்கு பசி இல்லாமல் இருக்குது. உணவு சாப்பிட்டா எனக்கு செரிமானம் ஆகுமான்னு தெரியல. இதனாலேயே நான் ஃபுட்டு எடுக்கிறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 மாதமாக நல்லா வெயிட் லாஸ் ஆகுது, இருந்தாலும் இந்த கேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த கேஸ் ட்ரபிள், முக்கியமாக கேஸ் ட்ரபிள் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மூட்டு வலி இருக்குங்க. மூட்டுக்களில் அதிகமான வலி சொல்லுவாங்க. கால் மூட்டு வலி இருக்குது, நடக்கவே முடியல. அது ஆங்கிள் ஜாயிண்ட்டில் கரெக்டாக அந்த கொலுசு போடக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, ஆங்கிள் ஜாயிண்ட்ஸில் ரொம்ப பெயின் இருக்குது, முதுகு வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய கேஸ் ட்ரபிள், ஸோ வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை, வாதம் சம்மந்தப்பட்டும் இது வரலாம். வாதம் அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு வயிறு உப்புசமாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது டாக்டர், என்னன்னே தெரியல, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எங்கேயாவது நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறேன், இல்லை ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சவுண்டாக வேறு அந்த காற்று வர மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்வீங்க. இப்போ இந்த கேஸ் ட்ரபிள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம உண்ட உணவு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அந்த சாப்பிட்ட உணவு நிறைய சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபுட்டு திரும்ப போடுறது, அது டைஜஷன் ஆகுதோ இல்லையோ நம்ம பார்க்கறது கிடையாது, திரும்பவும் ஃபுட்டு சாப்பிட்றது. அதே மாதிரி நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு நைட்டு உடனே சாப்பிட்ட உடனே தூங்க போயிடுறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, வயிற்றுப்பகுதியில் நம்ம சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகாமல் உள்ளேயே தங்கி புளிச்சு அதிலிருந்து வாயு உற்பத்தி ஆகி நமக்கு வயிறு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நாட்கள் தொடர்ந்து இப்படியே செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறது, வாயுவோட உற்பத்தி அதிகமாகிட்டே போகிறது. இன்னும் ஒரு சிலர் சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ அப்போவும் நமக்கு என்ன ஆகுனா, உணவோடு சேர்த்து காற்றும் உள்ளே போய் போய் வயிறு வந்து உப்புசமாக ஆரம்பிச்சிடும். அப்போ வாதம் உடலில் அதிகமாக இருந்தாலும் குடல் பகுதியில் வாதம் சேரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரலாம். அடுத்ததாக இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைங்க. நீண்ட நாளாக எனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவர்களுக்குமே இந்த வாயு தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் அகட்டுவாய் அகற்றி அப்படின்னு சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, போதுமான அளவு இரவு தூக்கம், தேவையான அளவுக்கு தண்ணீர் நல்லா குடிச்சுக்கணும். ஸோ இரவு வந்து ஒரு 7 மணி நேரமாவது உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணீர் ரொம்ப குடிங்க. அந்த தண்ணீர் குடிக்கக்கூடியது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீராக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹாட் வாட்டர் குடிக்கணும்னு கிடையாது. அதில் சீரகமோ இல்லை மஞ்சள் பொடியோ ஏதாவது ஒன்று, சோம்பு,
ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகையை தண்ணீரில் போட்டு அந்த ஊறல் குடிநீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம ஜீரண சக்தி உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிகமான தலைவலி வருது, சைனசைட்டிஸ் பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்களுக்குமே வயிறு உப்புசம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம சரி செஞ்சுக்கிட்டே வரும்போதும் இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குதுங்க. பொதுவாகவே நம்மில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. அப்போது நான் சாப்பிடக்கூடிய உணவு என்னங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ் ட்ரபிள் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு இந்த நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்லும்போது ரொம்ப ஆயிலி டயட் வேண்டாம். ஸோ எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாயு உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். கிழங்கு வகைகள் கண்டிப்பாக இந்த கிழங்கு வகைகளை கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துக்கோங்க. நிறைய பேர் இது சொல்லும்போது, டாக்டர் கிழங்குன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு மட்டுமா, இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேனைக்கிழங்கு இதெல்லாமே கிழங்கு வகைகள் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துக்கோங்க. அதிகமான புளி சேர்த்து சாப்பிட வேண்டாம். புளிப்பான உணவுகள் புளி சேர்த்து சாப்பிட்றதும் உங்களுக்கு வயிற்றுப்பகுதியில் ஒரு இரிட்டேஷனை உண்டாக்கலாம். அதை தவிர்த்துக்கோங்க. அதிகமான மைதா சார்ந்த இல்லை பிஸ்கெட் சார்ந்த உணவுகள், இந்த பிஸ்கெட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வயிறு கண்டிப்பாக உப்புசமாயிடும். அந்த உணவு மைதா சார்ந்த உணவு சீக்கிரமாக நமக்கு டைஜஷன் ஆகி ஸோ மோஷனில் வெளியில் வராது, 2-3 days ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான உப்பு சுவை சார்ந்த உணவுகளையும் தவிர்த்துக்கோங்க. அதிகமாக காஃபியோ டீயோ குடிச்சிட்ருக்கீங்கன்னா அதையும் தவிர்க்கணும். அதுவுமே என்ன ஆகுனா வயிற்றுப்பகுதியில் இந்த மாதிரி நமக்கு கேஸ் ட்ரபிளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே தவிர்த்துட்டு நான் என்னங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு கூட்டு வகைகள் பயன்படும். சாம்பாரை விட கூட்டு வகைகள் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. ரொம்ப சேஃப்னு சொல்லலாம். அல்சர் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, கூட்டு வகைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரி, அப்படி என்னங்க கூட்டு செய்யலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. சுரைக்காய் கூட்டு நீங்கள் சாப்பிட்லாம், சௌச்சௌ கூட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. வயிற்றுக்கும் நமக்கு அந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனை குறையும். வெள்ளை பூசணி நீங்கள் கூட்டாக செய்து சாப்பிட்லாம். இதில் சிறுபருப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, நல்ல சீரகம் சேர்த்து சிறுபருப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அல்சரும் உங்களுக்கு வராது, நெஞ்செரிச்சல் வராது, கேஸ்ட்ரைட்டிஸ் வராது. அதே மாதிரி வயிறு உப்புசம் இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு 3 வேளை இதை பயன்படுத்துங்களேன். கேஸ் ட்ரபிளோ இல்லை வயிறு எரிச்சலோ ஆசிட் ரிஃப்ளக்ஸோ காணாமலே போயிடும். என்னென்ன தேவைன்னா, இந்த பவுடர் எப்பவுமே உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ உங்கள் பேக்லேயோ எப்பவுமே கூட வச்சுக்கோங்க. 3 வேளையும் இந்த பவுடர் சாப்பிட்டே வாங்களேன். மேக்ஸிமம் 10 daysல கண்டிப்பாக வாயு தொல்லை போயிட்டு உங்கள் வயிறு ஃப்ளாட் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன பொடி அப்படின்னா, முதல்ல இதுக்கு தேவையானது சீரகம். ஸோ வாயுவை அகற்றக்கூடியது சீரகம். சீரகம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 20 கிராம் வேண்டும். அதுக்கப்புறம் கிராம்பு 20 கிராம், சோம்பு 20 கிராம் தேவை, ஓமம் 20 கிராம், அதனோட உப்பு இந்துப்பு 5 கிராம் எடுத்துக்கோங்க, நிறைய வேண்டாம். இந்துப்பு 5 கிராம், பெருங்காயம் 5 கிராம். இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து வறுத்து நல்லா பவுடர் பண்ணி இதை லைட்டாக சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பவுடரில் நமக்கு எந்த திப்பியும் இருக்காது, ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபைன் பவுடரை எடுத்து எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. 3 வேளையும் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்து குடிச்சிருங்க. எப்போ இதை குடிக்கணும்? உணவு எடுப்பதற்கு முன்னாடி. கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இதை குடிச்சிருங்க. இல்லைங்க நான் ஃபுட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை நான் மதியம் இன்றைக்கி எனக்கு ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இதை குடிச்சிடலாம். ஸோ சாப்பாடு எடுக்கலைனாலும் இதை நீங்கள் குடிச்சிட்டே வாங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குணமாகும். ஸோ நம்ம கிளினிக்லேயும் சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் கொடுத்துட்ருக்குறோங்க. இது எதற்காகனா, இந்த வயிறு உப்புசமோ இல்லை மாந்தம் இருக்குது, செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்குனாலும் இந்த சீரண சஞ்சீவி சூரணம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கவலையே வேண்டாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா எந்தெந்த உணவுகள் தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துட்டு சிம்பிளாக இந்த ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இது தொடர்பான உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.